ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான் பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பேராமெடிக்கல் கவுன்சிலிங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டீங்க. இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு என்னாச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இன்னமும் அதாவது 125 கட் ஆஃபுக்கு கீழே இருக்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் என்ன நடக்கலை. மற்ற பசங்களுக்கு கூட கவுன்சிலிங் நடந்துச்சு, சில பேருக்கு சீட்டு கிடச்சிச்சு, சில பேர் போய் சேர்ந்தாங்க, இன்னும் நிறைய பேர் சேராமல் இருக்கிறாங்க, தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக காத்துட்ருக்காங்க. சரியா? அப்போ ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லா நீங்கள் கவனிங்க. இங்கே வந்து அதாவது இப்போ என்னென்ன கவுன்சிலிங் வந்து அப்டேட் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹோமியோபதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் ஃபார் ஆய்ஸ் கோர்ஸ். சரியா? அதுக்கப்புறம் பிஎன்ஓஎஸ். இந்த கவுன்சிலிங் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் கவுன்சிலிங் வந்து இப்போ போயிட்டுருக்கு. சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி கவுன்சிலிங் வந்து வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. சரியா? அப்படிங்கிறப்ப இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 22/11, அதாவது 22ஆம் தேதிக்குள்ளே நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த கவுன்சிலிங் வந்து முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் ஒருவேளை தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்து அதில் யாருக்காவது சீட் கிடச்சி பசங்க வந்து சேராமல் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் தேர்ட் ரவுண்ட் பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை டிலே பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான் போல் கவுன்சிலிங் நடக்காது, அவ்வளோதான், இதுக்கு மேலே கவுன்சிலிங் நடக்காது போல் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறாங்க. சரியா? அப்படி கிடையாது. கவுன்சிலிங் கண்டிப்பாக நடக்கும். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சார், நான் வந்து டிஎம்டி நியூஸ்லேயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது காலேஜ் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னா எனக்கு தயவுசெய்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? அதாவது இப்போயே நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் வந்து தேர்ட் ரவுண்டுக்குலாம் நான் வெயிட் பண்ணல, நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.